ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தீபாவளிக்கு இன்னும் 1 வீக் தான் இருக்குது. யாரெல்லாம் ஸ்நாக்ஸ் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க? நான் இன்றைக்கி தான் என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்நாக்ஸை செய்ய ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு ஸ்நாக்ஸை ஸ்வீட்டாக செய்வோன்னு சொல்லிட்டு இந்த பாதுஷாவை ட்ரை பண்ணேன். நல்லா சாஃப்டாக ஜூஸியாக சூப்பராக இருந்துச்சு. இப்போ பாதுஷா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு 3 ஸ்பூன் அளவு கட்டி தயிர் சேர்த்துக்கிட்டேன், புளிக்காத தயிராக. இதோட ஒரு அரை ஸ்பூன் அளவு சுகர் சேர்த்துக்கிட்டேன், ஒரு பிஞ்ச் சால்ட்டு சேர்த்துக்கிட்டேன், ஒரு 1/4 ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். மிக்ஸ் பண்ண இந்த கார்டோட 1 கப்பு மைதா மாவை ஃபில்டரில் நல்லா சலிச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போது அதோட ஒரு 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பிடிக்கும்போது இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதோட தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். இது ரொம்ப அழுத்தி பிசையக்கூடாது, லைட்டாக தான் பிசையணும். பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் மாவை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து லேயராக வைக்கணும். இந்த மாதிரி நம்ம செய்யும்போது அந்த பாதுஷாவில் உள்ள அந்த லேயர் நல்லா கிடைக்கும் நம்மளுக்கு. இந்த மாதிரி ஒரு 4-5 டைம் லேயராக வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா அழுத்தாமல் மாவை அப்படியே பொத்துனால நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுருந்தேன். இதை அப்படியே ஒரு 1/2 hour ஊற விட்டுருதேன். மேலே ஒரு ஈரத்துணியால் கவர் பண்ணி வச்சுருந்தேன். முடிஞ்ச அளவுக்கு மாவை அழுத்தி பிசையாமல் அப்படியே லைட்டாக பிசையணும். இப்போ இந்த பாதுஷாவுக்கு சுகர் சிரப் ரெடி பண்ணுறதுக்காக 1 கப்பு மைதா மாவு எடுத்தனால நான் 1 கப்பு சர்க்கரை எடுத்துக்கிறேன். உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் சர்க்கரை எடுத்துக்கலாம். இதோட அரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். 2 ஏலக்காயும் சேர்த்துக்கிறேன். குங்குமப்பூ இருந்தால் குங்குமப்பூ சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதை நல்லா பாயில் பண்ண விட்டுருதேன். பாயில் பண்ணதுக்கப்புறம் இது டச் பண்ணி பார்க்கும்போது அந்த பிசுபிசுப்பு தன்மை வர அளவுக்கு பாயில் பண்ணிவிட்டு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இப்போ 1/2 hour கழித்து இந்த பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவை சின்ன சின்ன பாலாக உருட்டிட்டு நடுவில் ஒரு குழி போட்டோன்னா பாதுஷா ஷேப் கிடச்சிரும். இந்த மாதிரி எல்லா மாவையும் உருட்டி எடுத்துக்கிறேன். எல்லா மாவையும் பாதுஷா ஷேப்பில் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ ஒரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கிறேன். இது லைட்டாக வாமாக சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பாதுஷாவை அதோடு சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். ரொம்ப லோ ஃப்ளேமும் வேணாம், ஹை ஃப்ளேமும் வேணாம், மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணும்போது ஹார்டாக இல்லாமல் சாஃப்டாக வரும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நான் ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஒரு சைடு கலர் சேஞ்ச் ஆனதும் அதை திருப்பி விட்டு இன்னொரு சைடும் நல்லா வேக விட்டு எடுத்துக்கிறேன். ரெண்டு சைடும் நல்லா இந்த அளவுக்கு வெந்ததும் இதை எடுத்து அப்படியே சுகர் சிரப்பில் சேர்த்துக்கிறேன். சுகர் சிரப்பில் சேர்த்ததுக்கப்புறம் இது அட்லீஸ்ட் ஒரு 2 hours நல்லா ஊறணும். அப்படின்னா தான் நல்லா பாதுஷா ஜூஸியாக இருக்கும். எல்லா பாதுஷாவையும் நல்லா சுகர் சிரப்பில் டிப் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ மீதி இருக்கிற பாதுஷாவையும் எண்ணெயில் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு இதையும் சுகர் சிரப்போடு சேர்த்துக்கிறேன். பாதுஷா நல்லா சுகர் சிரப்பில் ஊறினதும்
அதை சுகர் சிரப்பில் இருந்து எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு இதோட கட் பண்ண பிஸ்தாவை மேலே வச்சுக்கிறேன். சூப்பரான நல்ல சாஃப்டாக ஜூஸியான பாதுஷா ஸ்வீட் ரெடி. நீங்களும் இந்த மாதிரி தீபாவளிக்கு செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.